ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான பிரெட் குலோப் ஜாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் இருக்க சைடில் வந்து இந்த ப்ரௌனியாக இருக்கா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தை மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெட்டை எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக அரைப்படும். ஃபுல்லாக போடுறதுனால வந்து அரைப்படாது. கொஞ்சம் கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அரைப்பட்டுரும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மூடிட்டு இதுமாரி பொடிசாக நம்ம வந்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பால், காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி இதுமாரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் வந்து பனஞ்சு எடுத்துக்கலாம். கட்டி இருந்தால் அதெல்லாம் ஊற்றி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 1/2 டம்ளர் பால் தான் தேவைப்பட்டுச்சு, ரொம்ப தேவைப்படல பால். 10 ப்ரெட்டுக்கு வந்து 1/2 டம்ளர் பால் தான் தேவைப்பட்டுச்சு. இதுமாரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பனஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் வந்து உருட்டலாம். சின்ன சின்ன எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாமல் நல்லா ப்ளைனாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இது தாராளமாக இது 20லேருந்து 25 வரும் நமக்கு குலோப் ஜாமுன். இந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதுமாரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு ஒன்றுனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். கலர் மாறிடுச்சு, நல்லா சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும், உள்ளே நல்லா வேகும். நமக்கு ப்ரௌனிஷாக வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எல்லா சைடும் நமக்கு வந்து ஈவனாக ஒரே கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 20லேருந்து 20 வந்துச்சு நமக்கு கரெக்டாக. இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் ஒரு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து லைட்டாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இப்போ வந்து நல்லா கொதி வருது நமக்கு. நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது பதங்கிறது தேவையில்லை. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து திக்கான வந்து கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த பொரிச்ச இந்த குலோப் ஜாமுன் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் குலோப் ஜாமுனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ரெடி ஆகிடுச்சு பிரெட் குலோப் ஜாமுன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.